சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். இன் ரியல் லைஃப் உங்களுக்கு வந்து படத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? வைண்டிங்களா பொதுவா அந்த டேமோட தண்ணி இல்லாத பகுதியில தான் அந்த உட்காந்துட்டு இருப்போம். எப்போ வேணா தண்ணி வரும், ஃபுல்லா தண்ணி வந்து முழுகிரும். அந்த கடிக்கிற சீனை நிஜமாவே கடிச்சிங்களாங்க? அந்த கோபுரம் வேற ஆடிட்டே இருக்கு. நான் அப்பதான் புடிச்சிட்டு என்னால நிக்கவே, ஐயோ சார் முடியல, என்னால பயமா இருக்கு. பெருசா கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டேன். நல்பமார்தி தைலம். என்ன தைலம்? நல்பமார்தி தைலம். என்ன தைலம்? நல்பமார்தி தைலம். தண்ணிக்குள்ளே இருந்துக்குவேன். தண்ணிக்குள்ளே இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது. சுந்தர் சி சார் சொல்றேன் அந்த மீன் பிடிச்சிட்டு ஹேண்ட் ஷேக் சொன்னா வணக்கம். ஹூஸ் யோர் ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு கேட்டாங்க. ஐ செட் எஸ்டி சூர்யா, தனுஷ். எனக்கு எப்படி விசித்திரமா இருக்கே டேஸ்ட்டு. கார்ன்ஃப்ளவர் இதுவும் கர்டும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு போட்டால் அந்த சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேய் கேரக்டர் பண்ணவங்க உட்காந்துருக்காங்க. எஸ், அரண்மனை 4ல பேயா வந்து ஹர்ஷா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? அரண்மனை 4 ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் ரைட்டர் செலக்ட் பண்ணாங்க என்ன. அப்புறம் இன்னைக்கு ஆடிஷனா, நெக்ஸ்ட் வீக் ஷூட். வெங்கட் ராகவன் சார் தான் என்ன ஆடிஷன் பண்ணாங்க. லைக் ஹீஸ் த ஒன் ஸ்டுட் பை மீ எல்லா டைம்லயும். இந்த ஷார்ட் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, டப்பிங் அப்போ அவங்க தான் ஆடிஷன்ல செலக்ட் பண்ணாங்க. ஹி played a main role in my character in this movie. ஆடிஷன்ல என்னங்க பண்ண வைப்பாங்க? இந்த கேரக்டர் சொன்னாங்களா இப்படிலாம் இருக்கும்ட்டு? ஆமா, அதான் டெவில் கேரக்டர்னு சொன்னாங்க. அந்த கோவமா பாக்குற ஸ்டார் பண்ணீங்க ஒரு வாட்டி எங்களுக்கு அதை பண்ணி காமிங்க. ஆடிஷன் நினைச்சுக்கோங்க, இது ஆடிஷன் நடக்குது. ஓகே, எப்படி ஸ்டேர் பண்ணீங்க? இப்படிதான் பண்ண. ஆடிஷன் நடந்து முடிஞ்சு செலக்ட் ஆயிட்டோம். அது வந்து சுந்தர் சி சார் படம். அரண்மனை வந்து ஒரு லெகசியா அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. எப்படி இருந்துச்சு ஃபீலிங்? செலக்ட் ஆனது இட் வாஸ் a பிக் திங். ஆக்சுவலா இவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கும்னு ஒரு பர்சன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மீன் பிடிக்கிறது அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் ஃபர்ஸ்ட் டே ஐ எம் பிளஸ்ட் டு ஹேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சொன்னீங்க இல்லையா, அந்த மீன் பிடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு பார்க்குது ஐயோ அப்படின்றது. உங்களுக்கு அது நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு? பயமா தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு குட்டி இன்செக்ட் பார்த்தாலே பயப்படுவேன். இட் வாஸ் ஸோ சூப்பர் சேலஞ்சிங். அந்த மீன் பிடிக்கிறது, அதோட பிளட் ஃபுல்லாக என் ட்ரெஸ்ல ஆகிறது. இட்ஸ் ஓகே, சீன் நல்லா வந்திருக்குல்ல, என்ன வேணா பண்ணலாம். சுந்தர் சி சாரோட இன்புட்ஸ் எப்படி இருந்துச்சு? ஹி சச் அ கைண்ட் பர்சன். கோவமே வராத ஜாலி பர்சன் அவங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு நர்வஸா இருக்கும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் அப்போ. பட் அங்க போனோடனே அந்த கம்ஃபர்ட் பண்றது, அதுல எதுவுமே பெருசா பயம் போய் ஓகே இதான் சீன், இது பண்ணா போதும் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன் வந்து எத்தனை டேக் எடுத்தீங்க? மேக்ஸிமம் நீங்க எடுத்த டேக்? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் மட்டும்தான் ஐ வாஸ் ஸ்கேர்ட். ஸ்க்ரீன்ல பாக்குறவங்க, டிவிஸ்ல பாக்குறவங்க நேர்ல பார்க்கும்போது தட் வாஸ் சூப்பர் அன்ரியல். ஓ வாவ் அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு. நான் அந்த லைக் ஃபேண்டசி ட்ரீம், அந்த ட்ரீம் வேர்ல்ட்ல இருந்ததுனால கொஞ்சம் அந்த நல்லா ஜாலியாக த்ரூ அவுட்டா இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கடிக்கிற சீனை நிஜமாவே கடிச்சிங்களாங்க? அது வந்து ஐஸ் ஆப்பிள் நொங்கு, அதில் கலரை மிக்ஸ் பண்ணி கடிக்கணும். ஆனால் அது கிட்ட மீன் கிட்ட போயிட்டு வரணும். பட் ஸ்டில் அந்த ஸ்மெல்லு பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, பண்ணியாச்சு. நீங்க தான் டப் பண்ணீங்களா? ஓன் வாய்ஸ். படம் வேற வந்துருச்சு. தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? அண்ட் அம்மா அப்பா எல்லாம் கூட்டு போகும்போது பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கா? ஆமா, லைக் அக்கா எல்லாம் ஷீ ஸ்டார்டட் கிரையிங். ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. நம்ம பார்த்ததுக்கும் இட் வாஸ் சிஜிலாம் பண்ணி இட் வாஸ் சோ மச் டைம் பெட்டர். சாட்டிஸ்ஃபைட். அந்த மீன் பிடிச்சதுக்குலாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா. பட் ஃபர்ஸ்ட் ரோலே வந்து என்ன பேயா பண்றோமே அப்படின்ற மாதிரி ஏதாவது? இல்ல, அப்படி இல்லைங்க. எனக்கு சுந்தர் சி சார் கூட ஒர்க் பண்ணோம். அண்ட் ஹி வாஸ் இன் மை பக்கெட் லிஸ்ட். ஐ எம் பிளஸ்ட் டு ஹேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ டிடன்ட் ரெக்ரெட் ஈவன் அ செகண்ட். இன் ரியல் லைஃப் உங்களுக்கு வந்து படத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்ல. சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் பயமுட்டிட்டு பேய் கதை சொல்லிட்டு அப்படிதான் இருப்பேன். லைக் ஃபார்ச்சுனேட்லி அதே மாதிரி வந்துருச்சு. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட், எஸ்பெஷலி நடுவில் அந்த குஷ்பு மேம் சாங், சிம்ரன் மேம் சாங்லாம் வரும்போது எங்களுக்கு வந்து 90s கிட்ட வா அப்படின்றது. உங்களுக்கு அப்பெல்லாம் நீங்க செட்ல இருந்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி அந்த சாங் நடக்கிறதுக்கு மார்னிங் எனக்கு ஷார்ட், ஈவினிங் அவங்களுக்கு. பட் ஐ குடன்ட் மீட் தெம். பட் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த எட்ஜ் ஆஃப் தி சீட்
இட் வாஸ் அமேசிங். தியேட்டர்ல பார்க்கும்போது the effect was wow. பேயா நடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து பயங்கரமா கத்தணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு சட்டிலான பேயா எப்படி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க? சார் எப்படி என்ன சொல்லி கொடுத்தாரு? சார் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, கிட்ட வந்து இதாம்மா சீன்னு, நீ இப்போ இந்த இப்படி நார்மலா இருக்க, இப்படி வந்தோடனே நீ பொசஸ் ஆயிடுற, பொசஸ் ஆகி உங்க அப்பாவை மிரட்டுற, அதுக்கப்புறம் தீத்தானே யூ கெட்டிங் நார்மல் அண்ட் லைக் யூ ஆர் ப்ளீசிங் யுவர் டேட் டு லீவ் யூ. என்னை விட்டுருங்க சொல்லுவேன்ல, அதுதான். டக்குன்னு வந்து நீங்க பொசஸ் ஆகுறீங்க, எப்படி எக்ஸ்பிரஷன் மாத்துவீங்க? பயந்துட்டீங்களா? போதுமா? சூப்பர். சோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா? இதுக்கு அடுத்து ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு கேரக்டர் பண்ணணும், இந்த ஹீரோட பண்ணணும் அப்படின்னு ஆசை ஏதாவது இருக்கு? எனக்கு எல்லாரோடையுமே ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு நெக்ஸ்ட் லவ் ஜர்னல் பண்ணணும்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படி இருந்துச்சு? ரொம்ப they felt so proud of me. they were so happy. It was so heartwarming-ஆ இருந்துச்சு. ரொம்ப எனக்கே கொஞ்சம் ப்ரௌடா இருந்துச்சு. உங்க ஸ்கின் கேர் எப்படி பண்றீங்க? ரொம்ப அழகா இருக்கு உங்க ஸ்கின். பெருசா கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டேன். நல்பமார்தி தைலம். என்ன தைலம்? நல்பமார்தி தைலம், குங்குமாத்தி தைலம், அதெல்லாம் தான் என் ஸ்கின் கேர் மேக்ஸிமம். என்ன ருட்டீன் எப்படி இருக்கும் உங்க ஸ்கின் கேர் ருட்டீன்? அந்த தைலம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே செட் ஆக விடணும். அதுக்கப்புறம் அதை வைப் பண்ணி ஃபேஸ் வாஷ். ஸ்கின் மாஸ்க். கடலை மாவு, தயிர் கலக்கி போடுவேன். கோதுமை மாவு gives amazing result. கோதுமை மாவு, சப்பாத்தி மாவு, அதை வந்து கர்டோட கர்டு, டர்மரிக், சாஃப்ரான்லாம் போட்டு கலக்கி போட்டா ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். கார்ன்ஃபிளவரும் கர்டும் அதெல்லாம் அதெல்லாம் அம்மா பண்ணி கொடுப்பாங்க, நான் போட்டுக்குவேன். டேன் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவது. கார்ன்ஃபிளவர் மாவு என்ன பண்ணுவீங்க டேன் ரிமூவ் பண்றதுக்கு? கார்ன்ஃபிளவர் இதுவும் கர்டும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு போட்டா அந்த சன் டேன் ரிமூவ் பண்றதுக்கு சம்மருக்கு யூஸ்ஃபுல் டிப் தான். சம்மருக்கு அந்த டேன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப ரேர் இந்த மாதிரி திக்கா லாங்கா ஹேர் இருக்குது. என்னங்க பண்றீங்க? இல்ல எனக்கு ரொம்ப லாங்கா இருக்கும், இப்ப கட் பண்ணிட்டேன். கட் பண்ணியே இவ்வளவு லாங் இருக்கா? அம்மா தான் என்னோட ஃபுல் ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே அம்மா தான். வெந்தயம், ஆலோவேரா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு விடுவாங்க. நல்லா நேச்சுரல் தான், நோ கெமிக்கல்ஸ் தான். என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க நீங்க? அப்படி தேங்காய் எண்ணெயில கருவேப்பிலை, ஹைபிஸ்கஸ் அதெல்லாம் போட்டு ஒரு ஆயில் பண்ணுவாங்க. அது மட்டும் தான், ஃபுல்லா ஹோம்மேட், மாம்மேட். என்ன மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்க? இந்த சிடிஎம்லாம் சொல்லுவாங்களே. ஃபர்ஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஒரு சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் மட்டும்தான் இட்ஸ் மை மேஜர் ஸ்கின் கேர் மேக்கப் எல்லாமே. சன்ஸ்கிரீனோட ஒரு ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி ஐ யூஸ். அப்புறம் காம்பேக்ட் பவுடர், அவ்வளோதான். நான் பெருசா ஐ வாண்ட் யூஸ் மேக்கப். எத்தனை ஷேட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக் வச்சிருப்பீங்க? நான் நிறைய வாங்கி வச்சுக்குவேன். ஆனா யூஸ் பண்றது கொஞ்சம் தான் எனக்கு செட் ஆகும். ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா ஆசைப்பட்டு நிறைய வாங்கிக்குவேன். ஒரு 10-15 ஷேட்ஸ் இருக்கும் லிப்ஸ்டிக். ஆனா நான் அதுல ஒன்னே தான் யூஸ் பண்ணுவேன். PH லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு பேயா பண்றோம் அப்படின்றப்ப வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனா ஆக்சுவல் ஷூட் டைம்ல நீங்க ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த ஃபன் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோபுரம் ஷாட் ஒன்று இருக்கும். அது வந்து இட் வாஸ் சூப்பர் டால். எனக்கு வந்து ஹைட்னா பயம். அந்த லேடர்ல ஏறி அங்கே போய் ஐ அம் த ஒன்லி ஒன் தேர். ஏன்னா அது அப்போ ரொம்ப விண்டியா, ரொம்ப காற்று அடிச்சுது. அந்த கோபுரம் வேற ஆடிட்டே இருக்கு. நான் அப்பதான் பிடிச்சிட்டு என்னால நிக்கவே, ஐயோ சார் முடியல, என்னால பயமா இருக்கு. ஒரு ஷாட் தான், ஒன்றும் ஆகாது, கீழே தான் நாங்கள் பிடிச்சிக்குவோம். ஒரே ஒரு ஷாட், நீ கை விட்டுட்டு அதை முறைச்சு பாருமா அப்படின்னு சொன்னாரு. நான் பயந்த சீன்னா அதுதான், அந்த நின்றுட்டு ஹைட்ல முறைச்சு பாக்குறது. அது ஆடிட்டே இருந்துச்சு அந்த கோபுரம் வேற. அதுக்கப்புறம் அந்த லேக் சீன் ஒன்று இருந்துச்சு. அதுல மேலே ஏறி கீழே இறங்குறது இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டம் அந்த மேலே ஏறி கீழே இறங்குறது. நான் இறங்கணும்னா ஒரு 10 பேர் இருக்கணும். ஆனா அது அவ்வளோ ஸ்லிப்பரியா அப்படி இருக்கும். ஸோ சரி ஓகே, எதுக்கு நம்ம ஏறி இறங்கிக்கணும். ஒரு ஷாட், அந்த ஷாட் முடிஞ்சதுன்னா நான் அங்கேயே இருந்துக்குவேன், தண்ணிக்குள்ளே இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. அந்த மாதிரி என்னமா தண்ணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. வெயில் பயங்கரம் போல. சுந்தர் சி சார் சொல்றேன், வெயில் பயங்கரம் போல, பெரிய பர்ஃபார்மன்ஸ் போல இருக்கு அப்படின்னு சும்மா ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க, கலாய்ச்சிட்டு இருப்பாரு. அந்த மீன் பிடிச்சிட்டு ஹேண்ட் ஷேக் சொன்னா வணக்கம், அந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ செட்டே ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சுந்தர் சி சார் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருந்தீங்கல்ல, ஸோ அந்த கான்வர்சேஷன் என்ன நடக்குவாங்க? சுந்தர் சி சார் கேட்டாங்க ஹூஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னா டக்குன்னு சுந்தர் சி உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா எனக்கு ஹீரோயின்ஸ்ல ஆக்சுவலா ஐ லவ் குஷ்பு மேம். நான் இந்த மூவி பண்றதுக்கு முன்னாடியே விண்டேஜ் குஷ்பு
குஷ்பு மேம் எல்லாமே ஐ லைக் ஹர் ஸோ மச். அது வந்து சொன்னா ஹிடன் பிலீவ், நீ சும்மா சொல்ற அப்படின்னு. ஹூஸ் யுவர் ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு கேட்டாங்க. ஐ செட் ஏதாச்சும் 2 பேர் சொல்லு அப்படின்னாங்க. நான் எஸ்ஜே சூர்யா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் தனுஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னேன். எஸ்ஜே சூர்யா தனுஷ் எனக்கு எப்படி விசித்திரமா இருக்கே டேஸ்ட்டு. ஆமா, அவங்க 2 பேரும் ஆக்டிங் ரொம்ப யூனிக்கா இருக்கும் அப்படி சொன்னேன். ஓ சூப்பர் சூப்பர். பட் ஏதாவது ஒரு சீன்ல வந்து பயங்கர சீரியஸா ஷூட் போயிட்டு இருக்கோம், நம்ம இங்க உட்காந்து பின்னாடி இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்க மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இருந்ததா? நானும் சுந்தரி சாரும் பேசிட்டே, நம்ம வந்து அவ்வளோ பெரிய லெஜெண்டரி கிட்ட பேசுறோன்னே இருக்காது. ஹீல் பி நார்மல் பர்சன், நார்மலா காமெடியா அப்படி இப்படி பேசிட்டு சிரிச்சிட்டே இருப்போம், கேட்க ஏதோ நம்ம ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் பேசி பழகின ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சைட் ஃபன்னு நடந்துட்டு இருக்கு. பட் சில சீன்ஸ்ல நிஜமாவே வந்து இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, செட்டே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்ற மாதிரியான சீன்ஸ் இருந்திருக்கா? இருக்கு. அந்த போட் இருக்குல்ல, சூப்பர் ஹெவி. அது வந்து அந்த ஸ்பாட்டுக்கு இறக்கிறதுக்கு they took 3 days. அவ்வளோ ஹெவி. அது ஒரு இடத்துல வந்து அது இறக்க முடியலன்னு ஷூட் கேன்சல் ஆச்சு. செகண்ட் டே ரொம்ப எல்லாருமே ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டாங்க இந்த போட்டை இறக்க முடியலன்னு. அப்போ என்னம்மா இப்படி ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல சார், கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அதுக்கு அந்த போட் இறக்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் அதுல நீங்க வந்து ஒரு ஷார்ட் பண்ணுன்றப்போ அது எடுத்துட்டு வந்து உங்களோட அந்த போட்ல நாங்க அங்க இருந்த இடமே இட் வாஸ் சோ டேஞ்சரஸ். எப்போ வேணா அந்த டேமோட தண்ணி இல்லாத பகுதியில தான் அந்த உட்காந்துட்டு இருப்போம். எப்போ வேணா தண்ணி வரும், ஃபுல்லா தண்ணி வந்து முழுகிரும் லிட்டரலா. அது ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா வந்துச்சு ஷார்ட். பட் அந்த போட்ல இருந்த சீன் ஏதாவது நீங்க பயந்தீங்களா? லைக் அந்த கோபுரத்துக்கு மேல இருந்த மாதிரி? அஃப்கோர்ஸ் அந்த போட் மேல இருந்து ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து போட் மேல இருந்து கீழே இறங்குவேன். இட்ஸ் லைக் திஸ். இதுல வந்து நான் இறங்கணும், கண்ணில் பயம் தெரியாம பேசிட்டே இறங்கணும். அது வந்து எப்போ வேணா நான் விழுந்துருவேன் தூக்கி விட்டு. அது அந்த இறங்குறது மட்டும் ரொம்ப பயமா இருந்துச்சு. போட் அஃப்கோர்ஸ் போட் எல்லாத்துக்கும் அந்த போட் ஆடும் இறங்கும் போது. அது அந்த போட்ல இருந்து போட்ல ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேய் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நீங்க ஒரு கியூட்டான பேய் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து இந்த லுக்ல யாரையாவது பயமுறுத்தி இருக்கீங்களா? எங்க அம்மாவை தான் பயமுறுத்தேன். நான் எப்பவுமே நான் சொல்றேனே, குழந்தையில இருந்து எல்லாத்தையுமே பயமுறுத்திட்டே இருப்பேன், அக்கா அம்மா எல்லாத்தையும். அந்த மாதிரி வந்து ஷூட்டுக்கு அங்க போயிருக்கும் போது ரூம்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க டயர்டா. சும்மா ஒரு ஓரமா நின்று முறைப்பேனா பயந்து பாபா போட்டோல பக்கத்துல வச்சுட்டு படுப்பாங்க. பயந்துக்குவாங்க. நானும் அம்மா மட்டும் தானே, நான் சும்மா பயமுறுத்திட்டே இருப்பேன். அவங்க பயந்துட்டு நைட் ஃபுல்லா தூங்காம இருப்பாங்க. இப்போ பேய் படம் நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த செட்டிலேயே வந்து இந்த பேய் ஏதோ இருக்க மாதிரி இருக்கும். நிறைய பேய் படத்துல எல்லாம் அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ ஏதாவது இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி நம்மளும் ஒரு பேய் படம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இடத்துல எங்கேயாவது பயந்துருக்கீங்களா? நான் குழந்தையா இருக்கும்போது நானும் அக்காவும், சின்ன வயசுல இருக்கும்போது நானும் அக்காவும் சேர்ந்து தெரியாமையே பேய் கதை ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டு இருப்போம். அதுக்கு நீங்க தான் இந்த ரோல் பண்றீங்க, நீங்க தான் இந்த ரோல் பண்றீங்க. அப்போ வந்து அது வந்து இப்போ ரியல் ஆகி செட்ல பெருசா அங்க பயமே இருக்காது. ஜாலியா சிரிச்சிட்டே இருக்கலாம். சிரிச்சு வயிறு வலிக்கும் லிட்டரலா. சுந்தரி சார் செட்ல சொல்றேன், எல்லாருமே ஜோவியலா ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்கு இந்த ஹீரோட இந்த ரோல் நான் பண்ணிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ட்ரீம் ரோல், இந்த படத்துல இந்த கேரக்டர் நான் பண்ணலாம்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இமேஜின் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ட்ரீம் ரோல்னு நிறைய இருக்கு. பட் ஸ்டில் இனிமே அது வந்து அவங்களோட தட்ஸ் தேர் பார்ட். இனிமேல் நான் பண்ண போறது மத்தவங்களுக்கு ட்ரீம் ரோலா இருக்கணும். Oh my god. அந்த மாதிரி I'm praying, that's it. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நம்ம வந்து சின்னதா ஒரு ரோல் பண்றோம்? No, I was totally so blank. எதுவுமே எக்ஸ்பெக்டும் பண்ணல, வரும்னு நினைக்கல, வராதுன்னு நினைக்கல. I was so blank. பட் நினைச்சதை விட நிறைய ரீச் கிடைச்சிருக்கு with the grace of my fans, the grace of God and my parents. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா இல்ல நம்ம நடிக்க தான் போகணும் அப்படின்ற மாதிரி? என்னோட தாத்தா வந்து என்னோட அப்பா ஆக்டர் ஆகணும்னு இட் வாஸ் ஹிஸ் ட்ரீம். என்னோட தாத்தாவோட ட்ரீம். பட் அவருக்கு வழி தெரியல, அப்பா எப்படி ஆக்டர் ஆகணும். அதுவும் இல்லாமல் அப்பாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ என்னோட அப்பாவுக்கு வழி தெரிஞ்சது. ஸோ சென்னை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என் கெரியரை. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க தாத்தாவோட கனவு இப்போ நினைவாயிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. Thank you. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney+ Hotstar-இல்.